அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது 14 சித்தர்களுள் ஒருவரான தன்வந்திரி சித்தர் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுமே நோயில்லாமல் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நட்பாசை இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எந்த நாளும் எப்பொழுதும் இளமையாக காட்டிக்கொள்ளத்தான் விரும்புகிறார்கள். எவ்வளவு வயதானாலும் நாம் எப்பொழுதுமே இளமையாக இருக்கிறோம் என்கின்ற நினைப்புத்தான் மனதிற்குள் இருக்கின்றன. இளமையாக வாழ பல்வேறு விஞ்ஞானிகள் என்னவெல்லாம் கண்டுபிடித்து இருக்கிறார்கள். ஆனால் எதுவுமே அவர்களுக்கு கண்டிப்பாக பலன் கொடுக்கவில்லை. இவ்வளவு நவீன காலத்திலும் செய்ய முடியாத ஒன்றை அந்த காலத்திலே சித்தர் செய்து காட்டி சாதித்துள்ளார் என கேட்கும் பொழுது நமக்கு கண்டிப்பாக அதிர்ச்சியாகவும் வியப்பாகவும் இருக்கிறது. கடுமையான தவத்தால் ஈடில்லா சக்திகளை சித்தர் பெற்று இன்றும் பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக பல்வேறு தரப்பினர் நம்பிக்கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் தன்வந்திரி சித்தர் நோயில்லாத வாழ்வை அருள்வர் என கூறுகிறார்கள். தன்வந்திரி சித்தர் அவர்கள் அந்த ஆழகால கடலை திருப்பார்கடலை கடையும் போது மந்திர மலையை மத்தாக பயன்படுத்தி வாசுகி பாம்பை கயிறாக பயன்படுத்தி தலைப்பக்கம் அசுரர்களும் வால்பக்கம் தேவர்களும் என்று அந்த கடலை கடைந்த போது தன்வந்திரி சித்தர் அவர்கள் அமிர்த கலசத்துடன் கையில் ஏந்தியபடி தோன்றினார். இவர் பரம்பொருள் மகாவிஷ்ணுவின் வம்சாவளியாகவும் கருதப்படுகிறார். இவரின் அருளை பெற கண்டிப்பாக மந்திரங்களை உச்சரிப்பது மிகவும் சிறந்தது. வைத்தீஸ்வரன் கோவிலில் பல காலம் தவம் புரிந்து அங்கேயே ஜீவ சமாதி அடைந்தவர்தான் தன்வந்திரி சித்தர் ஆவார். இன்றும் அந்த தலத்தில் சுற்றி சித்தரின் ஆன்மா உலாவிக் கொண்டிருப்பதாக அங்குள்ள மக்கள் மகிழ்ச்சியுடன் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். இவரின் அருளை பெறுவதற்கு இவருடைய இந்த மந்திரத்தை அமைதியான முறையில் கண்டிப்பாக நீங்கள் அமர்ந்து உச்சரிக்க வேண்டும். ஒரு சிறு குண்டூசி சத்தம் கூட கேட்காத இடத்தில் அமைதியாக ஜீன நிலையில் அமர வேண்டும். தியானத்திற்குரிய ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்து கொள்ள வேண்டும். தன்வந்திரி சித்தருடைய புகைப்படத்தை வைத்து அவருக்கு முன்னால் அகல் தீபம் ஒன்றை வைத்து அதனுள் எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியிற்று தீபம் ஏற்றிக்கொண்டு பின்னர் தன்வந்திரி சித்தரை மனதில் நிறுத்து கொண்டு கண்டிப்பாக அவரை மனதில் வழிபட வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு முறை இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது மந்திரம் தெரியவில்லை என்றால் தன்வந்திரி சித்தர் நமோ நமக எனும் முறையை வழிபடலாம். நீங்கள் ஒவ்வொரு முறை இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது அதன் அதிர்வலைகள் சித்தருக்கு அருளை உங்களுக்கு கிடைக்கச் செய்யும். தன்வந்திரி சித்தர் மட்டுமல்ல, எந்த ஒரு சித்தரின் அருளை பெறவும் இதுபோல் நாம் அமைதியான முறையில் தியானம் செய்வது நல்ல பலன் தரும். சித்தர்களை நினைத்து தியானம் செய்யும் பொழுது இயல்பாகவே மனம் ஒரு நிலைப்பாட்டு விடும். இது மிகப்பெரிய அதிசயங்களில் ஒன்றாகவே இருக்கின்றன. தன்வந்திரி சித்தர் புனர்பூச நட்சத்திரக்குரியவர். சுமார் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக தன்வந்திரி சித்தரை மனதில் நினைத்து கொண்டு வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் குழந்தை பேருக்கான தடை, திருமண தடை மற்றும் உங்கள் வாழ்க்கையில் செல்வ பிரச்சனை எதுவாக இருந்தாலும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான சித்தர் தான் தன்வந்திரி சித்தர். இவர் மகாவிஷ்ணு அம்சமாகவே போற்றப்படுகிறார். சுமார் 800 ஆண்டுகள் 32 நாட்கள் வரை இவருடைய ஆயுட்காலம் உள்ளது. பல நூறு சீடர்களை பெற்ற இவர் நந்தியை குருவாக கொண்டவர் என கூறப்படுகிறது. இந்திய விஞ்ஞானத்தின் தந்தையாக இருந்த தன்வந்திரி சித்தர் ஆயுர்வேத மருத்துவத்தை மக்களுக்கு கொடுத்தவர். கர்ம வினைகளின்படி ஒரு மனிதனுக்கு ஏற்படும் நோய் நொடிகள் தீர தன்வந்திரியை கண்டிப்பாக வழிபடலாம். இவர் எழுதிய பல்வேறு நூல்களில் தன்வந்திரி வைத்திய சிந்தாமணி 1200, தன்வந்திரி தண்டகம் 140, தன்வந்திரி நிகண்டு 300 ஆகிய நூல்கள் பிரசித்தி பெற்றவையாக இன்றளவும் விளங்குகிறது. இவருடைய நூல்களில் மருத்துவ குறிப்புகள் என்னும் மனிதனுடைய ஆயுளை நீட்டிக்க வல்லது. இவருடைய அருளை பெற அனைவரும் நலம் பெற வேண்டும் என கூறப்படுகிறது. கண்டிப்பாக தன்வந்திரி சித்தரை வழிபட்டு வர வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் கண்டிப்பாக படிப்படியாக மறைந்தே விடும் என்பது ஐதீகமாகவே இருக்கிறது. தன்வந்திரி என்பது நோய்களை குணமாக்கும் கடவுளின் பகவானை வழிபடும் முறையாகும். இவர் விஷ்ணுவின் அம்சமாக இருக்கிறார் மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தின் கடவுளாகவும் வழங்கப்படுகிறார்.
தன்வந்திரி ஜெயந்தி மற்றும் தன திரையோதசி நாட்களில் இந்த வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாகவே இருக்கிறது. தன்வந்திரி விரதம் கடைபிடிப்பது நன்மை பயக்கும். இந்த தினத்தில் உணவு மற்றும் நீரை தவிர்த்து இறைவனை வழிபட்டு விரதத்தை கண்டிப்பாக நினைவு செய்ய வேண்டும். தன்வந்திரி பகவான் அவதரித்த தந்தோராஸ் தினத்தில் வடக்கு நோக்கி விளக்கேற்றி வாசலுக்கு அருகில் வடகிழக்கில் சுடர் எரியும்படி விளக்கேற்றி தன்வந்திரியை வணங்க வேண்டும். முக்கியமாக தன்வந்திரி அவதார தினத்தில் ஆடைகள் மற்றும் பிற பொருட்களை தானம் செய்யலாம். தன்வந்திரி பகவானுக்கு அபிஷேகம் செய்வது, வில்வ இலைகள் மற்றும் மலர்களால் அர்ச்சனை செய்து இனிப்பு பொருட்களை நெய்வேத்தியமாக படைக்கலாம். தன்வந்திரி அதாவது தமிழ்நாட்டில் தன்வந்திரி பகவானுக்கென்று பிரத்யேக கோயில்கள் குறைவாக இருந்தாலும் சில இடங்களில் அவர் வழிபடுகிறார். தன்வந்திரி வழிபாட்டின் மூலம் உடல் மற்றும் மன ரீதியான நோய்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுள் கிடைக்கும். வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பும் உண்டாகும். குடும்பத்தில் அமைதி நிலவும். தன்வந்திரி பகவானின் அருளால் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெறலாம் என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.